மை லைஃப்ஸில் உறவினர் அனைவருக்கும் மிக்க நன்றியை சொல்லணும். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச நாள். இன்றைக்கு மை லைஃப்ஸில் இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணி 4.25 வருடம் ஆகுது. இந்த 4.25 வருடத்தில் 3.25 வருஷம் மை லைஃப்ஸ் துறையில் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வருடம் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக சொல்லக்கூடிய நாள்னா, இன்றைக்கி என்னுடைய அம்மா அப்பாவுக்கும் என்னுடைய வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அண்ணன் சத்தியமுருகன் சாருக்கும் என்னுடைய குரு பூமிநான் சாருக்கும் இன்றைக்கி இவங்க 3 பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காமிக்க போகிறேன். இன்றைக்கி அதை தான் இப்போ நம்ம பார்க்க புதுக்கோட்டைக்கு போயிட்டுருக்கோம். புதுக்கோட்டை வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட் தாண்டி பேங்க் ஆஃப் இந்தியா பேங்குக்கு போயிட்டுருக்கோம். என்னோடய பேங்க்கோட பிரான்ச்சு புதுக்கோட்டையில் தான் இருக்குது. இன்றைக்கி நம்மளோட பேங்க்கில் போயிட்டு என்னுடைய முதல் வருமானம் மை லைஃப் ஸ்டைலில் நான் சம்பாதிச்ச இன்கம் 450 ரூபா தான். ஆனால் இன்றைக்கி 3.25 வருஷம் முடிய போகுது. இன்றைக்கி முதல் துவக்கமாக கம்பெனியுடைய உச்சபட்ச வருமானமான ஒரு வாரம் வீக்லி இன்கமான 2,10,000 ரூபா இன்கமை செக் புக்கில் சைன் பண்ணி முத இன்கம் வாங்க போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான்லாம் 2,10,000 வருமானம் சம்பாதிப்பேனா அப்படிங்கலாம் கேள்விக்குறி. அந்த இன்கம்மை தான் இன்றைக்கி முத பேங்க்கில் எடுக்க போகிறோம். பேங்க் வந்தாச்சு. பேங்க் ஆஃப் இந்தியா என்னோடய பிரான்ச்சு பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. ஆனால் அதோட முக்கியம் பார்த்திங்க அப்படின்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்த செக் புக்கு. இந்த செக் புக்கை இன்றைக்கி தான் பிரித்து இந்த செக் புக்கில் எத்தனை நம்பர் இருக்குங்கிற போது இன்றைக்கி தான் நான் பார்க்கவே போகிறேன். எல்லாருக்கும் செக் புக் வரும். ஆனால் செக் புக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் நான் என் வாழ்க்கையில் முதல் செக் புக்கை இன்றைக்கி தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுலேயும் முதல் செக் புக்கில் முதல் கவுண்டிங் நம்பரு 601. இந்த செக் புக் தான் நீங்கள் ஃபில்லப் பண்ண போகிறோம். 2,10,000 ரூபா இன்கமை எடுக்க போகிறோம். பார்க்கலாமா? இன்றைக்கி டேட்டு 8/11/2022. நம்மளுடைய இன்கம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறேன். கையெல்லாம் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. 2,10,000 ரூபா ரொக்கம் மை லைஃப் ஸ்டைலில் கவர்மெண்ட்டுக்கு வருமான வரி கட்டி பியூர் ஒயிட் மணியாக வெள்ளை பணம். உண்மையாக சொல்லணும்னா இன்றைக்கி இந்தியாவில் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் மை லைஃப் ஸ்டைல் கம்பெனியில் நாங்கள் இன்றைக்கி இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக இருக்குது. நேர்மையாக வாங்குகிற ஒவ்வொரு வருமானத்துக்கும் வருமான வரி கட்டி ஜிஎஸ்டியோட இன்றைக்கி சம்பாதிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அந்த வருமான வரி கட்டி இன்றைக்கி அந்த பணத்தை என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய மன திருப்தி, பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஃபில் பண்ணுவோம். என்னுடைய கையெழுத்து ஃபஸ்ட்டு செக் புக்கில் என்னோடய கையெழுத்து போடுறேன். என்னோடய வாழ்நாளில் வெற்றி பயணம் தொடங்கிருச்சு. செக் புக்கை பேக் சைடில் கையெழுத்து போட்டாச்சு. இந்த செக் புக்கை கொண்டு போய் பேங்க்கில் நீட்டாக போயிட்டு பணத்தை 2,10,000 பணத்தை முதல் அதிகபட்சம் உச்சபட்ச வருமானத்தை எடுக்க போகிறேன். எடுத்து வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். 2,10,000 ரூபா இன்கம்மை பேங்க்கில் போயிட்டு செக் புக்கு கொடுத்து காருக்கு வந்தாச்சு. எடுத்தாச்சு. காரில் 500 ரூபா கட்டு, மொத்தம் 4 கட்டு, 2 3 4 2 லட்சம் ரூபா ப்ளஸ் 200 ரூபா கட்டில் 10,000 ரூபா, 2,10,000 ரூபா நம்மளுடைய 3 நபர்களுக்கு நேரில் போய் லைவாக கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க போகிறோம். ரெடியா? 10,000 ரூபா வருமானத்தை எடுத்தாச்சு. வருமானத்தை எடுத்துகிட்டு சர்ப்ரைஸ் இன்றைக்கி முதல்ல ஆசீர்வாதம் வாங்க போகிறேன். குரு பக்தி. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு நாளும் அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நினச்சி பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி அந்த 2,10,000 வருமானத்தை பார்க்கும்போது எனக்கு ஆனந்த கண்ணீர். மன ரீதியாக ரொம்ப மை லைஃப் ஸ்டைல் நிறுவனத்துக்கும் என்னுடைய அப்ளைன் என்னுடைய குரு சி பூமிநான் சாருக்கும்
அது மட்டும் இல்லாமல் மகாகுரு திருமூர்த்தி சாருக்கும், இன்றைக்கி காட்ஃபாதர் எக்கோ சேம்பருடைய தலைவர் டாக்டர் மோகனன் சார் அவருக்கும் இந்த சிஸ்டத்தை கொடுத்து சிஸ்டத்தில் எங்களை வழிநடத்தி இந்த மாதிரி நீ வந்தால் தான் இந்த துறையில் நீ ஜெயிக்க முடியுங்கிறத எனக்கு உணர்வுபூர்வமாக சொல்லி கொடுத்தாங்க. அதை ஒரு நாளும் நான் ட்ரைனிங் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணும்போது ஒரு விஷயத்துலையும் இந்த பிஸ்னஸில் நம்ம ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சே தீரணும், சமுதாயத்தில் இன்றைக்கி நம்ம ஃபேமிலியை எல்லாருக்கும் முன்மாதிரியாக என் குடும்பத்துக்கும் சரி, என்னை நம்பி வந்த ஒவ்வொரு அசோசியேட்டுக்கும் நல்ல நபருங்கிற பேரும், என்னோடய அசோசியேட்டுக்கு நல்ல ஒரு அப்ளைனாகவும், என்னுடைய அப்ளைனுக்கு நல்ல ஒரு அசோசியேட் இருக்கக்கூடிய நல்ல நபராகவும், சொன்ன விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய பையனாக இந்த பையன் இருக்காப்புல அப்படிங்கிற பேர் வாங்கணும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் கவனமாக இருப்பேன். அது இன்றைக்கி முதல்ல இன்றைக்கி அந்த விஷயத்தை நான் அடைஞ்சிருக்கேன். இன்றைக்கி 2,10,000 இன்கம்மை முதல் நான் பார்த்தது இன்றைக்கி தான். என் வாழ்நாளில் இந்த வருமானத்தை முதல் இன்கமாக 483வது வார வருமானம், அந்த வருமானத்தை இன்றைக்கி நான் எடுத்து முழு அமௌண்ட்டாக இன்றைக்கி கையில் வாங்கி அதை கொண்டு போய் என்னை பெற்றவங்க என்னுடைய அம்மா அப்பா கையால் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க போகிறேன். அடுத்து என்னுடைய வாய்ப்பை கொடுத்த சத்தியமுருகன் சார், என்னுடைய அண்ணன், அவர்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க போகிறேன். அடுத்து என்னுடைய குரு என்னுடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொடுத்து எனக்கு இன்றைக்கி ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி கொடுத்து இந்த மாதிரி பாதையில் நீ வந்தால் கண்டிப்பாக உன்னோட வெற்றி உனக்கு கண்ணு முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி இன்றைக்கி சார் 2,10,000 வருமானம் சம்பாதிச்சாங்க. இன்றைக்கி கண்டினியூஸ் சீலிங் ஹெச்ஓராக இன்றைக்கி சார் இருக்காங்க. நீ ஒன்னாலேயும் முடியும்னு சொல்லி என்னுடைய முதல் வருமானத்தை அவர் கையால் கொடுத்து இன்றைக்கி நான் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு ஆசை, ரொம்ப நாளாக இருந்த ஒரு கனவு, அது இன்றைக்கி எனக்கு பலிச்சிருச்சு. அதை செய்ய போகிறோம், பார்க்கலாம் வாங்க. தடுக்கி நீ விழு, திரும்ப நீ எழு, அதில் ஒன்றும் பிழை இங்கு கிடையாது. ஒரு சிறு பிறை தெரிகின்ற கரை, நிலவுக்கு குறையது கிடையாது. பசி கொண்ட புலி மானை வைக்கும் குறி, வேட்டையாடும் போது இறை தப்பாது. அகயத்தை தீர நீ அதை தாண்டி பாரு, வனவிலும் மாலை அது உனக்காக. பாதம் பட்ட இடம் யாவும் பாதை என்றே மாற்றிடு ஓடு. ஒரு துளி மழையினில் தொடங்குது பெருங்கடல் தான், உன் முதல் அடியை நீ வைத்திடடா. தடை 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 இருப்பதை தாண்டிடதான். வந்தாச்சு, வீட்டுக்கு வரப்போகிறோம், உள்ள என்ட்ரி ஆக போகிறோம். வீட்டுக்கு போவோம். அம்மா அப்பா எப்படி எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்ப்போம். ஊருக்கு வந்தாச்சு, நம்ம ஊர் வலசப்பட்டி ஊருக்கு வந்துட்டோம். நான் பிறந்து வளர்ந்த ஊர். வீட்டுக்கு என்ட்ரி ஆகிறோம், நம்ம ஊருக்கு போகிறோம், அம்மா அப்பா பார்க்க போகிறோம். என்னை வளர்த்தவங்க, என் வாழ்க்கைக்கு முதல் காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய தாய் தகப்பன் அப்பா அம்மாவை மீட் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறாங்க, சஸ்பென்ஸு கொடுக்க போகிறோம். என்ன பண்ணுறாங்க பாப்போம். வீட்டில் எல்லாமே இருக்கோம், அவங்க எல்லாருமே நிறையா எல்லாமே இருக்காங்க. இந்த குடும்பமே இங்கே இருக்குது. சாலை உங்க கையால் கொடுத்து வாங்கணும்னு என்னுடைய ஆசை. என்ன இருக்குன்னு பாருங்க, பாருங்க, எடுத்து பாருங்க, தூக்கு கையெழுத்து வந்து தூக்குங்க. 2,10,000 ரூபா முதல்ல நான் சம்பாதிச்ச முதல் வருமானம் உங்க கையால் கொடுத்து வாங்கணும்னு என்னுடைய ஆசை. கொடுத்துருக்கேன். பெரிய ஆசீர்வாதம் இல்லை. ரூபாவோட பணம் இல்லாமல் ரொம்ப சிரமத்தில் அன்றைக்கெலாம் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரே டைமில் வந்து 2,10,000 ரூபா ஒரு வார வருமானம் மைலேஜ்லேருந்து கிடச்சிருக்குது. அது முதல்ல வந்து இன்றைக்கி அம்மா கையில் கொடுத்துருக்கேன். அம்மாவோடைய ஆசையை வந்து இன்றைக்கி முதல்ல வந்து நான் வாழ்க்கையில் முன்னேறிட்டு இருக்கேன் அப்படிங்கிற முதல் படி அம்மாவுக்கு இன்றைக்கி காமிச்சிருக்கேன். சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி அம்மா கையில் கொடுத்தது. எப்படிப்பா ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கா? சந்தோஷமாக இருக்குப்பா. நீ சொன்ன மாதிரி ஊதாரி பையன் அந்த மாறிட்டேன், நான் நல்ல பையனை மாறிட்டேனா? என் பிள்ளை இவ்வளோ தூரத்துக்கு வரும்னு நினச்சி கூட பார்த்தேன். சொல்லுப்பா, எப்படிப்பா இருந்துச்சு? வெட்டி பையன் நல்லா இருக்கு, நல்ல பையனா மாறி இருக்கேனா இன்னைக்கு? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும், மனசார சொல்லணும். நீங்கள் இப்படி மாறி இருக்கேனா, மாறி இருந்திருக்கேனா? இதே வாழ்க்கையை நம்ம கண்டிப்பாக வாழ போகிறோம். இதே மாதிரி கிடைக்க போகுது நமக்கு எல்லாமே. உங்களை 2 சிங்க குட்டிங்க,
இந்த எங்கள் அக்கா சின்ன அக்கா வீட்டுக்கு சின்ன மாமா இருக்காங்க, பெரிய அக்கா வீட்டுக்கு பெரிய மாமா இருக்காங்க, எங்கள் பெரிய அக்கா இருக்குது, எங்கள் சின்ன அக்கா இருக்குது. எல்லாமே ஏற்றமாக அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரினால அப்பா பார்க்குறதுக்கு ஏற்றமாக வந்தாங்க. நான் ஏற்றமாக சஸ்பென்ஸாக வந்திருக்கேன். வந்து மீட் பண்ணோம். அன்றைக்கி வீட்டில் எல்லாருமே அக்காங்கெல்லாம் வந்து எனக்கு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இதெல்லாம் வேணுமா உனக்கு, இந்த தொழிலெலாம் தேவையா, நீ இப்போ உழைக்கிற உழைப்புக்கு அப்பா படிக்க வச்சு நல்ல வேலைக்கெல்லாம் போகலாம்ல அப்படின்லாம் நீங்களாம் கேட்டிருக்காங்க. இந்த தொழிலில் போய் வேலை நீங்கள் கஷ்டப்படுவேன் உழைப்பெல்லாம் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி எங்கள் அக்கா முன்னாடி தான் காமிச்சிருக்கேன். நம்பிக்கை வந்துருச்சா இந்த தொழிலில்? இன்றைக்கி நம்பிக்கை இருக்கா? 210,000 ரூபா இன்கம் யாரோ சம்பாதிச்சாங்கிறத பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நான் சம்பாதிச்சு இன்றைக்கி மொதல் இன்கம் சம்பாதிச்சு இன்றைக்கி அம்மா அப்பாவுக்கு சஸ்பென்ஸாக காமிக்கிறேன்னு வந்தேன். ஆனால் நீங்கள் எல்லாருமே இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதே மாதிரி தான் தொழிலில் இன்றைக்கி வந்து எல்லா நபர்களுமே முன்னேற்ற பாதைக்கு இன்றைக்கி மாறிட்டு இருக்காங்க, வளர்ந்துட்டு இருக்காங்க. அதில் கண்டிப்பாக தொழிலில் இன்னும் நிறையா மாற்றம் நமக்கு கொடுக்க போகிறோம். அதுக்கு உங்கள் எல்லாரோடைய ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடும் வழியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் இருந்து எல்லாம் ஒரு உதவி பண்ணால் இல்லை செஞ்சோம். ஏன்டா அந்த வேலைக்கு போகிறோம் கூட நான் கூட ரொம்ப பிரச்சனை பண்ணி திட்டினேன். அந்த காசை வச்சுட்டு அந்த வேறு எதாவது பண்ணலாம்டா அப்படின்னு அது ரொம்ப பேசினேன். உடனே இருந்தாலும் இப்போ அவனை நேராக பார்க்க ரொம்ப சந்தோஷம். கூட வழி இல்லாமல் எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நாங்களும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணோம், எவ்வளோ இந்த இதில் போகக்கூடாதுன்னு நாங்கள் எவ்வளோ சொன்னாங்க, கேட்கல. ஆனால் இன்றைக்கி வந்து இவ்வளோ வந்து சம்பாதிச்சு எங்கள் அம்மா கையில் கொண்டாந்து கொடுப்பேன்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் என் தம்பி நல்லா இருப்பேன், எனக்கு எந்த குறையும் வராது. வந்து இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. ஆனால் ஏற்கனவே சொன்னாப்புல வந்து நீங்கள் பண்ணுவோம்மா நல்லாயிருக்கும், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாப்புல நானும் சேர்ந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் இதை பார்த்தோன்னே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. நானும் இதை இறங்கி முழுசாக வேலை செய்யணும்னு ஒரு நம்பிக்கை வருது. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொன்னோம்னு தெரியல. என்னால் ரொம்ப சந்தோஷம். என்னால் எதுவுமே பேசவே முடியல. என் தம்பியை பார்த்தது என்னால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் பட்ட கஷ்டத்துக்கு கடவுள் வந்து ரொம்ப பலனை கொடுத்துருக்காரு. என்னால் பேசவே முடியல, அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம் இருக்கு. இந்த ஊரில் யாருமே எவ்வளோ மட்டும் இவங்களாம் முன்னுக்கு வர முடியுமான்னு கேட்டேன். என் பிள்ளை எவ்வளோ தூரம் நினச்சி கூட பார்க்க என்னப்பா நீ படித்து இந்த மாதிரி வேலை வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு நாள் நான் முன்னுக்கு வந்து அவர்கிட்ட காட்டுவோம்மா. இன்றைக்கி என் பிள்ளை 2 லட்சம் ரூபாய் என் கையில் கொடுத்து என் பிள்ளை நல்லபடியாக இருக்கணும், என் பிள்ளை நல்லா கோடியாக. அப்புறம் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லும்போது அம்மா சொல்லும், உன்னை இவ்வளோ தான் படிக்க வச்சது வேஸ்ட்டாக போச்சு அப்படின்லாம் அம்மா நிறைய டைம்லாம் சொல்லியிருக்கு. அப்போது அம்மாட்ட சொல்லுவேன், கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாருமா, உன் கையில் பணம் வந்து நிரம்பி வழிகிற அளவுக்கு நான் பணத்தை கொண்டாந்து கொடுப்பேன். மைலேஜ் செல்லில் அடையாத எல்லா ரேங்க்கையும் நான் அடையிறதுக்கான முழு முயற்சியில் ஓடிட்டுருக்கேன். உன்னோட பேரை இன்றைக்கி நான் காப்பாற்றி காமிப்பேன். இந்த ஊரில் வெளியூரில் போய் சம்பாதிச்சிருக்க காலகட்டத்தில் நான் இந்த ஊரில் இருந்து இந்த தொழில் மூலிமா ஜெயிச்சு வளர்ந்து நிற்பேன். அன்னைக்கு உனக்கு நான் காமிக்கிறேம்மா அப்படின்ட்டு இன்றைக்கி சஸ்பென்ஸாக கொண்டு போய் அம்மா கையில் காமிச்சிட்டேன். அம்மாவுக்கும் சந்தோஷம், எங்கள் மாமா அக்கா வீட்டுக்காரங்களுக்கு 2 பேருக்குமே சந்தோஷம். வருமானம் சம்பாதிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டேன் அப்படிங்கிறத சந்தோஷமாயிடுச்சு. என் மனைவிக்கு பெரிய லெவலில் சந்தோஷம். மனைவிக்கு அது சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ஃபீலு. ஃபேமிலிக்கு இதே மாதிரி குடும்பத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா, குடும்பத்து கூட நம்ம அந்யுன்யமாக இருக்கணும்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் மாற்றணும், நம்மளுடைய வருமானத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறது எனக்கு நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து என்னோடய லீடர்ஸ் எல்லாருமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு முக்கியம் நம்மளுடைய குடும்பம், நம்ம குடும்பத்தை நம்ம எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லியிருக்காங்க. அதை நான் முழுசாக எதிர்பார்த்தேன். அதை ஃபேமிலிக்கு நிறையா கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் 450 ரூபா இன்கம் சம்பாதிச்சிருக்கேன். 1000 ரூபா 2000 ரூபா 5000 10,000 அப்படிலாம் இன்கம் எடுப்பேன். ஆனால் இன்கம் எடுக்க எனக்கு பிஸ்னஸ்க்காக செலவு பண்ண, ஃபீல்டு ஒர்க் போக இப்படி தான் இருக்குமே தவிர 10 ரூபா பணம் கூட வீட்டில் கொண்டு கொடுக்குறதுக்கான சூழ்நிலை இருக்காது. ஆனால் படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி இந்த முதல் இன்கம்மை கொண்டு வீட்டில் போய் இன்றைக்கி கையில் காமிச்சு அம்மா அப்பா காலில் விழுகும்போது அந்த ஃபீலு, அந்த ஆனந்த கண்ணீர், என் ஃபேமிலியே வந்து இன்றைக்கி அந்த சந்தோஷத்துப்படுற அளவுக்கு இன்றைக்கி மைலேஜ் செல் கொடுத்த அந்த பாக்கியம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பார்த்தாச்சு. இப்போது என்னுடைய வழிகாட்டி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னோட சத்தியமுருகன் சார், என்னுடைய அண்ணனை பார்க்க போகிறேன். எப்படி மீட் பண்ண போகிறோம், ரொம்ப ஃபீலாக இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் எப்படிலாம் சத்தியமுருகன் சார் எனக்கு வாய்ப்பு கொடுக்க வரும்போது நான் யதார்த்தமாக தோரவஞ்சிக்கு போயிருந்தேன், சூப் குடிக்கிறதுக்காக போயிருந்தேன். அன்னைக்கு போனது இன்றைக்கி சத்தியமுருகன் சாரை பார்க்க போகிறேன். 2,10,000 வருமானத்தை காமிக்கிறதுக்காக, ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போகிறேன். பார்ப்போம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய சத்தியமுருகன் சாரை சந்திக்கிறதுக்காக,
அவர்கிட்ட அந்த 2,10,000 பணத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அவர் சாரோட வீட்டுக்கு ரீச் ஆக போகிறோம். வீட்டில் யாருமே ஆளை காணமே. அக்கா எங்கக்கா இருக்கா சாரு சார் கூப்பிடுங்க. சார் என்ன சொல்றீங்க? வாங்க சார் உங்களை பார்க்கலாம் நன்றிங்க சார். உங்கள்கிட்ட காமிக்கணும்னு ஆசை சார். அது நீங்கள் தான் ஓப்பன் பண்ணணும். ஆமாம் சார் அவங்க ஓப்பன் பண்ணி பாருங்கள். என்னுடைய 2,10,000 வருமானம். நீங்கள் கொடுத்த வாய்ப்பு கண்டிப்பாக உங்கள் வீடியோட வாய்ப்பு கொடுத்து இந்த வருமானத்தை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு 10 ரூபாவோட பணம்லாமல் வீடியோ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னைக்கு இன்கம் என்னால் கொடுத்து காமிச்சு தொடர்ச்சியாக வருமானம் சம்பாதிக்கணும், உங்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் சார். வாய்ப்பு இந்த மாதிரி வருமானம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் நல்ல மேல் வளர்ந்து வரணும். கண்டிப்பாக இன்னைக்கு அண்ணன் கொடுத்த வாய்ப்பு தான் இன்னைக்கு இந்த ஒரு வாரம் 7 நாள் வருமானமாக இன்னைக்கு சம்பாதிச்சிருக்கேன். அண்ணன் சொன்ன வாய்ப்பு தொடர்ச்சியாக செஞ்சு முயற்சி பண்ண இன்னைக்கு நிறைய கொண்டிருக்கோம். அதனால் ரொம்ப சந்தோஷம் சார். சூப்பர் சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். ஏன் சார் நம்ம வீட்டில் அங்கே மீட் பண்ணும்போது நம்ம யோசித்தோம், அன்றைக்கி தான் சந்தித்தோம். இன்றைக்கி சார் வீட்டுக்கு போகிறோம். நான் யோசித்தேன், அது அம்மாட்ட கொண்டு போய் வீட்டுக்கு கால் பண்ணேன், கொடுத்தேன். அதுக்கப்புறம் நேராக உங்கள் வீட்டுக்கு வந்தேன், உங்கள்கிட்ட காமிக்கணும்னு வந்தேன். இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து சாரை பார்க்க போகிறோம். 2,10,000 இன்கமோட போகிறோம். ஆனால் அன்னைக்கு நம்ம எப்படி போனோம், எப்படி இருந்தோம்? கண்டிப்பாக அன்னைக்கு நான் கேண்டீனில் வேலை பார்த்துக்கிங்க, நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தீங்க. அப்போ இந்த வியாபாரத்தில் எப்படியோ என்னமோன்னு ஒரு பயந்த சுவாசத்திலே நம்ம ஆரம்பிக்கிறதுக்காக சாரை பார்க்க போனோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி கம்பெனியோட அதிகமான ஒரு வாரம் அதிகமான வருமானம் இன்றைக்கி 2,10,000 ரூபா இன்றைக்கி வாங்கிக்கிட்டு போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அன்றைக்கி ஒரு காலத்தில் எதுவுமே எல்லாம் சும்மா போனோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வருமானத்தோடு போகிறோம், இன்றைக்கி சொந்த காரில் போகிறோம். அப்படின்றபோது உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை சார் எப்படி ஃபீல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இவ்வளோ சார் கண்டிப்பாக அதை பார்க்க போகிறோம். 2 பேரும் சேர்ந்து போகிறோம். இன்னைக்கு சார் கொடுத்த வாக்கை உங்கள்கிட்ட நான் காப்பாற்றிருக்கேன். இன்னைக்கு அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றாட்டு சாருக்கு சஸ்பென்ஸ் சார். நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் இன்னைக்கு சாப்பிட்டு போகிறோம் சார். பார்ப்போம் அவங்க சொல்லியிருக்கோம் சார். என்னுடைய வீடு சார் வீட்டுக்கு வந்தாச்சு. ஆகிட்டோம். சாரை சந்திக்க போகிறோம். இப்போ வாய்ப்பு பார்க்க போகிறோம். குரு வாழ்க்கையை கொடுத்த குரு 2,10,000 இன்கமுக்கு இந்த வருமானம் சம்பாதிக்க வச்சதுக்கான காரணமாக இருந்த நம்மளுடைய குருநாதர் வீட்டுக்கு வந்தாச்சு. முடியாத நம்மால் முடியாத நாளை வெல்லும் நாளை செய்வோமே. யாரும் இல்லை தடை போட உன்னை மெல்ல எடை போட. வணக்கம் சார். வணக்கம். உங்களை பார்க்கும்போது தோணுச்சு. அப்படியா? ஆமாம் சார். உங்களை பார்த்துட்டு ஒரு மீட் பண்ணிட்டு போகணுட்டு ஒரு சந்தோஷம் சார். அது ஒரு சஸ்பென்ஸ் சார். நீங்கள் கொடுத்த பாக்கியத்துக்கு உங்ககிட்ட உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசை சார். அப்படியா? ஆமாம் சார். சந்தோஷம். ஆமாம் சார். என்னது உங்கள் வேலை நீங்களே பார்க்கணும்னு ஆசை சார் எனக்கு. என்ன சர்ப்ரைஸு? பயங்கரமாக இருக்கே சர்ப்ரைஸ். ஆமாம் சார். வாவ், என்னுடைய சூப்பர். வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. 2,10,000 ஆமாம் சார். உண்மையிலே ஓகே. உண்மையில ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ சார். ஆமாம், உண்மையில என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் இன்கம் வாங்கும்போது 430 ரூபா 450 ரூபா வரும்போது, ஆமாம் 430 ரூபா வாங்கும்போது ஃபோன் பண்ணி சொன்னேன் என்கிட்ட ஃபர்ஸ்ட் இன்கம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம் சார். வாழ்த்துக்கள்னு சொன்னேன். கண்டிப்பாக சார். எனக்கு 2,10,000 சொல்லும்போது உண்மையிலே சந்தி சார் கலக்கிட்டாரு. நான் நிறையா டீமில் நிறைய பேர்கிட்ட வாங்க வைக்கணும். கண்டிப்பாக சார். இந்த வருமானத்தை இந்த இன்கமை கொண்டு போய் அம்மா கையிலையும் கொடுத்து கண்டிப்பாக சார். அம்மாட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும். கண்டிப்பாக சார். சிறப்பு.
வாழ்த்துக்கள். அதை தினம் நினைத்தான் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம். தொடுவானம் இனி தொடும் தூரம் பல கைகளை சேர்க்கலாம். சந்தோஷம் இன்னைக்கு நான் மறக்க முடியாத நாள். இன்னைக்கு எனக்கு என்ன இன்னைக்கு மறக்க முடியாத நாள் அப்படின்னா, நான் எதிர்பார்த்தது முதல்ல எங்கள் அம்மா அப்பா கொடுத்த வாக்கு, என் ஃபேமிலிகிட்ட நான் நல்ல நபராக நான் வருவேன், இந்த தொழில் மூலிமா முன்னேறி யாருன்னு காமிச்சே தீருவேன் அப்படிங்கிறத அன்றைக்கி நான் உறுதிமொழி கொடுத்தேன். அதே மாதிரி என்னுடைய குரு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சத்தியமுருகன் சார்ட்ட அவர் கொடுத்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திடுவேன் அப்படிங்கிற சொன்ன வாக்கையும் காப்பாற்றினேன். அதே மாதிரி என்னுடைய குருவோட வார்த்தை ஒவ்வொரு சிஸ்டத்தையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இது சொல்லிக் கொடுக்க ஒவ்வொரு சிஸ்டத்தையும் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணி உன் அச்சீவ்மெண்ட்லையும் உன்னுடைய இலக்கில் நீ முழுசாக கவனம் செலுத்தி நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாங்க. இதை நான் 3யுமே செஞ்சு இன்றைக்கி அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு இன்றைக்கி இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த பிரம்மாண்டத்தை என் டீமில் ஒருத்தரும் இதே மாதிரி இலக்குகளை முடிக்க வைக்கிறதுக்காக தீவிரமாக இறங்கி களத்தில் விளையாட போகிறேன். இனிமேல் அடுத்த பிரம்மாண்டமான ஒரு களத்தோடு நம்ம எல்லாமே சந்திப்போம். அவனே என்ன மோதிட வாடா, தனியா வர நீ இப்ப வாடா, வெறியாகுது வாய்ப்ப வாடா.